ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 மாங்காய், நல்ல சின்ன சின்ன மாங்காவை இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய மாங்காவை எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்க்கு இருந்தால் போதும். மாங்காவை கட் பண்ணுறது ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப சின்னமாக கட் பண்ணாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ்க்கு இருந்தால் போதும். இதை விட பெருசாக வேணால் போட்டுக்கலாம், ஆனால் ரொம்ப சின்னதாக போட்டால் சீக்கிரமே கரைஞ்சி போயிடும். ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்தா மட்டும் போதும், வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வெட்டி வச்சிருக்க மாங்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப தேவையில்லை. அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணி மாங்காய் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், 1 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. காரம் எவ்வளோ இருக்கோ அதிலேயே பாதி சுகரோட அளவு இருக்கணும். காரம் கூட இருக்கலாம், ஆனால் சுகர் அதிகமாக போட வேண்டாம். 2ம் ஈக்குவலாக இருந்தால் போதும். நல்லா வேகட்டும். முக்கியமாக மாங்காய் ரொம்ப கரைய வேண்டாம், கொஞ்சமாக கரைஞ்சா நல்லாயிருக்கும். ரொம்ப கரைஞ்சிட்டா ரொம்ப தோலாக இருக்கும். அடுத்து சுகரை பாவு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. டைரெக்டாக யூஸ் பண்ண வேண்டாம், அதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு, மாங்காவும் நல்லா வெந்துடுச்சு. இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது 2ஐயும் கருகாமல் ஃப்ரை பண்ணி இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இதை மாங்காவை இறக்க போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கடுகாமல் வதக்கிக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ மாங்காய் வெந்துடுச்சு. இதில் சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சுகரும் மாங்காவும் நல்லா மிங்கிள் ஆகி ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வேக விடணும். இப்போ அந்த பவுடரில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காவோட குவான்டிட்டியை பொறுத்து இதை ஆட் பண்ணிக்கணும். நம்ம அடுத்தது வேறு 2 மாங்காய் தான், அதனால் 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இதுவே மாங்காய் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் பவுட்ரு.
இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். இதை விட ரொம்ப தண்ணியாவோ இல்லை வெறும் ட்ரையாவோ இருக்கக்கூடாது. இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணணும்னு இல்லை, இது நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஆனால் கரண்டியை போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அப்படியே வச்சுக்கூடாது, ஒரு ஜாரில் போட்டு மூடி வச்சுக்கணும். இப்போது மாங்காய் பச்சடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.